இந்த மாதம் உங்கள் விருப்பங்களை நிறைவேற்றுகிற மாதம். ஆனால் விரும்பி இருக்க வேண்டும், விரும்பி இருக்க வேண்டும். ஏதோ பெத்தையும் வளர்த்தையும் படிக்க வச்சேன் அவ்வளோதான் கதில்ல. உன் பிள்ளை இப்படி இருக்கணும், ஒரு திட்டம் போடணும். உங்கள் குடும்பத்தை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, பிள்ளையை குறித்து திட்டம் போடும்போது கர்த்தர் அந்த நீ அதுதான் கானான் ஸ்திரீக்கு சொல்கிறாரு, ஸ்திரீயே நீ விரும்புகிறபடி உனக்கு. அல்லேலூயா. கானான் ஸ்திரீ ஏசப்பட்ட எதுக்கு வந்தா? கானான் ஸ்திரீ ஏசப்பட்ட எதுக்கு வந்தா? எதுக்கு அவனை ஜெபிச்சா? எதை சொல்லி ஜெபிச்சா? எதுக்கு அவனை ஜெபிச்சா? எதுக்கு இயேசுவை தேடி வந்தா? யாருக்காக தேடி வந்தா? சொல்லுங்க. தன்னுடைய மகளுக்காக. அல்லேலூயா. தேடி வந்தாளா? மகளுக்காக. மகள் சாகணும்னு வந்தாளா? மகளை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த என் மகளை வாழ வைக்கணும், என் மகளுக்கு எதிர்காலம் நல்லா இருக்கணும், என் மகளுக்கு எதிர்காலம் நல்ல போகிற இடத்துல நல்லா இருக்கணும், என் மகள் வாழணும், நான் பெற்ற பிள்ளை போகிற இடத்துல சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை அந்த தாய்க்கு இருந்துச்சு. அந்த மகள் ஒரு பெரிய பலவீனத்தில் பெரிய போராட்டத்தில் மாட்டிக்குச்சு. அந்த போராட்டத்தை தப்பி வைக்க ஆள் இல்லை. ஆனால் என் மகளை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி பிள்ளைக்காக ஓடி வந்த தாய், பிள்ளைக்காக ஓடி வந்த தாய் இயேசுவிடத்தில் கதறுகிறார். நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு கேட்டால், பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக ஏசப்பாட்ட ஜெபிக்கணும், ஏசப்பாட்ட கேட்கணும். என் பிள்ளை இப்படி இருக்கணும், என் பிள்ளை அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி விரும்பணும்.